ഹലോ ഗൈസ്, വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ. ഗൈസ്, ആഫ്റ്റർ ലാങ് ടൈം നമ്മൾ ഒരു വർഷം കഴിഞ്ഞ ഒരു വീഡിയോ ആയിട്ട് വന്നിരിക്കും. അപ്പൊ ഇന്നത്തെ വീഡിയോ എന്നാന്ന് വെച്ചാൽ നമ്മൾ കുക്കിംഗ് വീഡിയോ ആക്കാം. ദുബായിൽ കുക്കിംഗ്. അപ്പൊ ഗൈസ്, நம்ம இப்போ எங்கே உள்ளோன்னு வச்சா கரெக்டாக இல்லையா, நம்ம இப்போ துபாயில் ஆக்கியிருக்கு. நம்ம அக்கமடேஷனில் நம்மளுக்கு இன்னும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நாள் ஆஃப் கெடுத்து அது பிஹெச் கிட்டுச்சு. அப்போ அதோட நம்ம இன்னொரு குக்கிங் வீடியோ எடுக்க போகுது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ இருக்க போகுது. இப்போ எல்லாம் ரெடி ஆச்சு. வீடியோ எடுக்கண்டான்னு இருந்தவொண்டு ஒரு வீடியோ எடுத்தேன். அப்போ நம்ம அதை இன்னும் பார்க்க போகுது எப்படி இருக்குன்னு. அப்போ கைஸ், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. கைஸ், இதாக்க அபிஷேக். அப்போ கைஸ், நம்மளோட குக்கிங் வீடியோ நம்ம ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் சார்ல்சன். ஹாய் கைஸ், ஈஸ்வர். அப்போ கைஸ், திஸ் இஸ் அபிஜித். அவன் பேர் கைஸ். அப்போ இது கிரண். கிரண், சே ஹாய். அப்போ கைஸ், நம்ம இந்த மீன் என்ன வச்ச போதுன்னு வச்சா ചൂര പൊരിച്ചത്, അയില വറുത്തത്. അപ്പോൾ നമ്മളെ ഷെഫ് ഇവനാക്കാം கைஸ். இது நம்மளுக்கு இடத்துல ஒன்றும் கூடுதல் இல்லை. இதுக்கு பேர் எனக்கு தெரியாது. நம்ம கீழே மற்ற சாணம் செய்யலாம், இஞ்சி சூடாக்கலாம். இதுக்கு ப்ராசஸ் எங்கன்னு வச்சா என்ன இருக்குது. இதாங்க கைஸ், நம்ம இப்படி கூட்டியும் குறைச்சி வச்சுலாம் அடிபொலியாയിട്ട് തീ ഒന്നും പിടിച്ചാൽ. അപ്പോൾ ഇവൻ ഷെഫ് അഭിജിത്ത്. അപ്പോൾ ഗൈസ്, നമ്മൾ ഇന്ന് അടിപൊളിയായിട്ടേ പോകുന്നത്. ഇത് നമ്മൾ മീൻ പൊരിച്ചൊക്കെയുള്ള മസാലയാക്കാം. അടാ, ഏതൊക്കെ ഇട്ടിട്ടുണ്ട് മെനു പോയി പറ കാര്യം പറ. I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. ഇല്ല നീ മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ മതി. പറ. Ginger garlic paste, onion, curry leaves. ഇത് നോർമലി പറ. ഇതിനകത്ത് നമ്മളിപ്പോൾ ചെയ്തേക്കുന്നത് ജിഞ്ചർ ഗാർലിക് പേസ്റ്റ് ഉണ്ട്, പിന്നെ കാശ്മീരി ചില്ലി പൗഡർ, പിന്നെ ടെർമറിക് പൗഡർ, ഓയിൽ ആൻഡ് സോൾട്ട്, സം കറി ലീവ്സ്, മെയിനായിട്ട് ചിക്കൻ മസാല. ഓക്കെ. അപ്പോൾ ഗൈസ്, ഇതൊക്കെയാണ് നമ്മൾ കഴിഞ്ഞ പരിപാടി. ഇനി നമ്മൾ വേറെ ലെവലിൽ ചെയ്യാൻ പോകുന്നത്. അപ്പോൾ ചൂര, അയല, ഗൈസ് വാട്ടർമെലൻ ജ്യൂസ്, പരിപ്പ് കറി. പിന്നെ நம்ம எல்லாரும் தனியாக அடிச்சு சம்டைம்ஸ் குக் பண்ணுவோம். இன்னும் வேறு லெவலில் நம்ம அடிப்பொலியாட்டு பொழிச்சு போகுது. அதுக்கு பின்னே நம்மளுக்கு நம்மளுக்கு கிச்சன் வேறு லெவலு கைஸ். ஒரு வீடோட பெருசு கிச்சன். அப்போ நம்ம எனக்கு பார்க்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் கேம் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டி தர போகிறேன். ஃபஸ்ட்டு திஸ் இஸ் அவர் கிச்சன் டூர். இல்லை வேண்டாம் கைஸ், அப்படி நடந்து வந்தால் இங்கே டேபிள் டென்னிஸ் இருக்குது. நான் ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர். அடுத்து வந்தால் இந்த சாணி இருக்குது. இந்த சாணி யார் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. எனக்கும் நான் இங்கே வந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன், ஆனால் தெரியாது. മറ്റേ ബാളിട്ട് കമ്പ് വെച്ച് അടിച്ചത് ചലക്ക്. ഇതാക്കുക அந்த സാധനം. ഇതൊക്കെ വല്ലപ്പോഴും ഒരിക്കൽ പാടുவோம். അപ്പോൾ നമ്മൾക്ക് ഇത് இப்படி இருக்கும். അപ്പോൾ இந்த ஆள் குறவாக்க. അല്ലെങ്കിൽ நான் டெய்லி நைட்டில் எடுக்கலான்னு போகும் வீடியோ. இப்போ கூட்ட மாட்டிருக்கு. நான் இப்போ பரிபாடிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. അപ്പോൾ ഗൈസ് കണ്ടില്ല, എല്ലാം റെഡി ആയിച്ച്. അപ്പോൾ நம்ம இப்போ என்ன எடுத்துன்னு வச்சா, நாங்கள் இப்போ மீன் கறி அங்கே வச்ச போகிறோம். மீன் கறிக்கு உள்ளி ரெடி ஆகுது, கறிவேப்பிலை ரெடி ஆகுது, சோறு ரெடி ஆச்சு. இது ரோஸ்மெரி வாட்டர் ஃபார் ஹேர். இது நாங்கள் ரோஸ்மெரி வாட்டர் வச்சு தலை கழுவுக்க, அந்த முடி நிறைய கொட்டுது. அப்போ இது மீன் பொரிச்சிருக்கு. അപ്പോൾ ഗൈസ്, ഒന്ന് രണ്ട് പേരെല്ലാം കേട്ട് ഞാൻ വീഡിയോ ഇടലുണ്ട്. വീഡിയോ ഇടാത്തൊക്കെ മെയിൻ റീസൺ എന്നാന്ന് വെച്ചാൽ ഫസ്റ്റ് ഞാൻ വേല സമയത്ത് അതുകൊണ്ട്. അപ്പോൾ നമ്മൾ വേണമെങ്കിൽ എന്നെ കണ്ടിന്യൂസ് വീഡിയോ ഇടலாம். இந்த வீடியோ ஒரு 50 லைக் நீங்கள் இட்டால் அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். அடுத்து நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், ரூம் டூர் வச்சலான்னு. உங்களுக்கு ரூம் டூர் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரூம் டூர் எடுத்தேன். அப்போது ஒரு வைப் இல்லை, ஃபஸ்ட்டு காரியாக தான் பண்டத்தோட ஒரு வைப் இல்லை வீடியோ எடுக்க செட்டாகவும் இல்லை. அதே சமயம் வேறு லெவலில் பண்ணான்னு இருக்கேன். அப்படி இங்கோட்டெல்லாம் நடக்கிட்டு குறைச்ச காரியம். இப்போ வேலை அப்படி பண்ணலாம் போகிறோம், கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ வேணும், அடுத்தடுத்த வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். പിന്നെ പണ്ടത്തെ പോലെ ഇല്ല, ക്യാമറ എല്ലാം പിടിച്ച് കഴിഞ്ഞാൽ ഒരു പേസൊക്കെ ഒരു കഷ്ടമായിട്ടിരിക്കും, ഒരുമാതിരി இருக்குது கேமரா பார்த்து. അതുകൊണ്ട് அப்படி வந்தேன். പിന്നെ இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு என்ன தெரியாது. பார்ப்போம், அப்லோட் பண்ணால் பார்ப்போம். அடுத்த வீடியோ கேளுங்க. அப்போ கைஸ், நம்மளுக்கு சோறு வந்து இது நம்மளுக்கு இடத்துல மாதிரி செங்கல் അരിമണി പോലെ തന്നെ ഇരിപ്പുണ്ട്. எல்லாம் வெந்து. அப்போ கைஸ், இது நம்ம சோறு வெந்திருக்கு. ஏன்னாச்சும் നമ്മളെ നാട്ടിൽ இடத்துல செங்கல் படிச்ச அரியணில்ல அந்த சாதமாக்குது. அப்போ நம்மளுக்கு உள்ளியும் வேவுது. அப்போ கைஸ், நான் எனக்கு முக்கிய தோசம் இங்கே மீன் வச்சதோ. அப்போது மீன் கறி வச்சு அது நல்லா இருக்குன்னு. அப்போ நம்ம இதுக்கு ரிவ்யூ கேட்பா, நான் வச்ச மீன் கறி எங்கே உண்டாகும் சார்ல்ஸ்? വെരി നൈസ്. നീ പറ, നീ കറക്റ്റ് പറ. ആക്ടിങ് പോലെ ഉണ്ട്, നേരെ കറക്റ്റ് പറ. மீன் கறி வேற லெவலில் இருக்கு. அப்போ நாங்கள் இன்னும் வேற ஒரு மாடலில் ட்ரை பண்ணோம். என்னென்னா வச்சா உள்ளி தக்காளி எல்லாம் இட்டு, தக்காளியெல்லாம் இட்டாங்க நாங்கள் பிளான் பண்ணோம். எல்லாத்தையும் பேஸ்ட் அடித்து அதில் மீன் கறி. இப்போ கைஸ், இதாக எல்லா காரியங்களும். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. நம்ம ப்ளாக் கண்டினியூ பண்ணுவோம்.
அப்போ கைஸ் நம்மளுக்கு இப்போ எல்லாம் ரெடி ஆச்சு. நம்ம பேஸ்ட் அடிச்சதுக்கு தேவையான பொருட்கள் ഇഞ്ചി ഗാർലിക് പേസ്റ്റ്, ടർമറിക് പൗഡർ, ഇതായിട്ട് கொஞ்சம் ചൂടാക്കണം. ചൂടാക്കിയാണ് നമ്മൾ പേസ്റ്റ് അടിച്ചിടാം. അപ്പോൾ ചിയേഴ്സ് ഗൈസ്. ചോറിൽ കുറച്ച് വെള്ളം കുറഞ്ഞ് അരി വേവക്കാക്കിയത്. അപ്പോൾ നമുക്ക് റോസ്മെരി കറക്റ്റാச்சு ഗൈസ്. റോസ്മെരി പറ്റി പറയാം. இந்த സാധനം വെച്ച് തല്ല തേച്ച് കളഞ്ഞാൽ മുടി കൊട്ടാത്, മുടി തൊളിയാതെ മുടി നല്ല വളരും ഗൈസ്. അപ്പോൾ നമ്മൾ അടിച്ച പേസ്റ്റ് കറക്റ്റാச்சு. നമ്മൾ ഇപ്പോൾ മിക്സ് അടിച്ച പോകുന്നത്. നിന്നെ ഫോക്കസ് ആവുന്നില്ല, നീ പേടിക്കണ്ട, എടുത്തിട്ടോ. അപ്പൊ ഗൈസ് നമ്മ ഇപ്പൊ മിക്സ് അടിച്ച പോകുന്നത്. ഫസ്റ്റ് എണ്ണ, അടുത്ത് പേസ്റ്റ്, തിളയ്ക്കുന്ന മീൻ. Add a little more water, please. ഓക്കെ ഗൈസ്, ഇനി ഇത് മീൻ സാധനം ചൂടാനവിടെ അടുത്ത് മീൻ ഇട്ടാൽ മതി. അപ്പോൾ എല്ലാം ഓക്കെ. ഇതിൽ കട്ട് பண்ணுന്നത്. അടുത്ത് മീൻ പൊരിച്ച് എടുക്കാൻ പോകുന്നത്. ഗൈസ് നമ്മ ഇപ്പോൾ മീൻ പൊരിച്ച പോകുന്നത്. ചോറ് റെഡി ആച്ച്, ചൂര പൊരിച്ചാൽ പോകുന്നത്. അപ്പോൾ ഗൈസ് നമ്മൾ മീൻ പൊരിച്ച നമ്മൾ എപ്പടി പൊരിച്ചെന്ന് വെച്ചാൽ ഉള്ളിയെല്ലാം ഇട്ട് കമാൺ ഒരു പീസ്, രണ്ട് പീസ്. ഗൈസ് നമുക്ക് மீன் இங்கே திளச்சோண்டிருக்கு. திளக்குத மீன் அதில் பக்காவாக ரெடி ஆகுது. ഗൈസ് ഇവനെ കാട്ടവൻ കുളിച്ചോണ്ടൊക്കെ വന്നിരിക്കാங்க വീഡിയോയിൽ വരാ. ഗൈസ് അവന് ടാറ്റു അത് പോസാங்க ഗൈസ്. ഗൈസ് ഇത് കണ്ട എങ്ങനെയുണ്ട് അല്ലയാ? മീൻ എങ്ങനെയുണ്ട്? സെമ്മയുണ്ടെന്ന് പറയുന്നത്. അപ്പൊ ഗൈസ് എല്ലാം റെഡി ആச்சு. ഇത് ഗാർണിഷിങ്. ദിസ് ഈസ് റൈസ്, ദിസ് ഈസ് വാഷ് ബേസിൻ. അപ്പൊ ഗൈസ് ഗൈസ് നമുക്ക് മീൻ റെഡി ആச்சு. ഗൈസ് തിരിച്ചു വേണം. കമാൻ ചാൽസൺ. മീൻ റെഡി ആச்சு ഗൈസ്. ഇനി തിന്നണം. ഓ ഗൈസ് മീൻ സെറ്റ് ആச்சு. അപ്പൊ ഗൈസ് നമ്മളുടെ സാലഡ് റെഡി. പാത്ര വാഷിംഗ് ഈസ് ഗോയിങ് ഓൺ. അപ്പൊ ഗൈസ് നമുക്ക് ചാപ്പാടെല്ലാം റെഡി ആச்சு. മീൻ പൊരിച്ചത്, സാലഡ്, പരിപ്പ് കറി, മീൻ കറി. ഗൈസ് ദിസ് ഈസ് ഡെക്കറേഷൻ. ചോറ്. ബൈ ബൈ, ദിസ് ഈസ് സാൽബി ഗൈസ്. ഹായ് ഹായ് ഇപ്പോൾ പറ ഗൈസ്. എല്ലാവരും ഉണ്ട്. ചാൽസ്. അപ്പോൾ ഗൈസ് നമ്മളെ വീഡിയോയിൽ വൈൻഡപ്പ് ആവുന്നത് ഒരു ചെറിയ വ്ളോഗ് ആക്കിയത്. അപ്പോൾ എല്ലാം ഫുഡെല്ലാം അടിച്ച് നാക്കോടിയാ പോകുന്നത്. നമുക്ക് വീഡിയോ ഇതിൽ വൈൻഡപ്പ് ആവുന്നത്. അടുത്ത വ്ളോഗ് വേണമെങ്കിൽ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதர்வைஸ் பட்டன் அடிங்க. பெல் பட்டன் டிங் டிங். വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ. ഇനി അടുത്ത് അത് കിട്ടിയില്ല. ഹലോ ഗൈസ്, ഹലോ ഗൈസ്, വെൽക്കം ബാക്ക് ടു അവർ ചാനൽ. അടുത്ത്